நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா? நீட் தேர்வுக்கு முன்பு மருத்துவ படிப்பிற்கு தேர்வுகள் இருந்ததா இல்லையா? உண்மையின் உரைகள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நீட் தேர்வு அறிமுகமாவதற்கு முன்னர் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளும் தனித்தனியாக நுழைவுத் தேர்வுகளை நடத்தினர். MBBS படிக்க விரும்பும் மாணவர் பல மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தனித்தனியாக நுழைவுத் தேர்வு எழுத வேண்டிய கட்டாயம் இருந்தது. நீட் தேர்வுக்கு முன்பாக எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களையும் தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கலாம் என்ற நிலை இருந்தது. தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் ஆல் இந்தியா ரேங்க் 15% போக மீதமுள்ள 85% இடங்களை தமிழகத்தில் படித்து தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மட்டுமே ஒதுக்க வேண்டும் என்ற நிலை நீட் தேர்வால்தான் உருவானது. நீட் தேர்வுக்கு முன்னால் தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த பணக்கார மாணவர்கள்தான் அதிகப்படியாக படித்து வந்தார்கள் என்ற உண்மை அனைவரும் அறிந்ததே. தமிழகத்தில் அதிக மருத்துவர்கள் உருவாக நீட் வழிவகை செய்துள்ளது. நீட் தேர்வு அறிமுகமாவதற்கு முன்பு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 2 கோடி வரை நன்கொடை கொடுக்க வேண்டிய சூழலும் இருந்ததால் பணக்காரர்கள் மட்டுமே டாக்டராக முடியும் என்ற நிலையை அனைவரும் அறிந்ததுதான். நீட் வந்த பின்பு நீட் தகுதியின் அடிப்படையில் அரசு அனுமதித்த கட்டணத்தில்தான் சேர்க்கை நடைபெற வேண்டுமென்ற கட்டாயத்தினாலும் கோடிக்கணக்கான நன்கொடை கிடையாது என்பதாலும் படித்தவர்கள் யாராக இருந்தாலும் டாக்டராக முடியும் என்ற நிலையை நீட் உருவாக்கியிருக்கிறது. கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் சராசரியாக வருடம் 40க்கும் குறைவானவர்களே நீட் வருவதற்கு முன் மருத்துவ படிப்பில் சேர்ந்திருக்கிறார்கள். நீட் தேர்வால் வருடம் 700க்கும் மேல் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்கிறார்கள். தமிழகத்தில் குக்கிராமத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவராக முடியும் என்ற நிலையை உருவாக்கி ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என தமிழக அரசியல் கட்சிகள் சில தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. நீட் தேர்வை தமிழில் எழுதுவோரின் எண்ணிக்கையும் 5 ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளது. தமிழ் வழியில் தேர்வு எழுதியவர்கள் கடந்த 2020இல் 17,101 பேர்களும் 2021இல் 19,868 நபர்களும் 2022இல் 31,965 மாணவர்களும் 2023இல் 30,536 மாணவர்களும் 2024இல் 36,333 மாணவர்களும் தமிழ் வழியில் நீட் தேர்வை எழுதியுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 1,52,000 மாணவர்கள் தேர்வெழுதி 89,426 மாணவர்கள் தேர்ச்சியும் அடைந்திருக்கிறார்கள் நீட் தேர்வில். தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதியவர்களில் கடந்த ஆண்டை விட 10,733 மாணவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டில் 78,693 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இந்த 2024ஆம் ஆண்டு 10,733 மாணவர்கள் கூடுதலாக 89,426 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு எழுதுபவர்களும் தேர்ச்சி பெறுபவர்களும் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள்.
2020ஆம் ஆண்டு 99,210 மாணவர்கள் தேர்வு எழுதி 57,215 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். 2021ஆம் ஆண்டு 1,10,000 மாணவர்கள் தேர்வு எழுதி 58,922 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்தனர். 2022ஆம் ஆண்டு 1,32,000 மாணவர்கள் தேர்வு எழுதி 67,787 பேர் தேர்ச்சி அடைந்தனர். 2023ஆம் ஆண்டு 1,47,000 மாணவர்கள் தேர்வு எழுதி 78,693 மாணவர்கள் தேர்ச்சியும் பெற்றனர். 2024ஆம் ஆண்டு 1,52,000 மாணவர்கள் தேர்வு எழுதி 89,426 மாணவர்கள் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார்கள். பணம் இருந்தால்தான் மருத்துவராக முடியும் என்ற நிலை மாறி படிப்பிருந்தால் மருத்துவராக முடியும் என்ற நிலையை நீட் உருவாக்கியதால்தான் கூலி தொழிலாளர்களின் பிள்ளைகள், குடிசை வீட்டில் வசிக்கும் மாணவர்கள், பழங்குடியின மாணவர்கள், நரிக்குறவர் சமூக மாணவி என பொருளாதாரத்தில் பின்தங்கிய அடித்தட்டு மாணவர்கள் கூட மருத்துவர்கள் ஆக முடியும் என்ற நிலையை உருவாக்கியது நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்புதான்.